உங்கள் கோச்சாரத்துல இருக்கிற கிரகத்து மேல, இப்ப கோச்சார கிரகம் போகும்போது ஒவ்வொரு மேஜிக் நடக்கும். ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். உதாரணமா ஒரு ப்ளஸ்ஸான விஷயத்த சொல்லுவேன். உங்க ஜாதகத்துல சனி எங்க இருக்குன்னு வச்சுப்போம். சனிங்கிற ஒரு பிளானட் உங்க ஜாதகம் ஏதோ ஒரு கட்டத்துல இருக்கு. அங்க இது லக்னத்துல இருந்து பாத்துக்கணுமா? இல்ல இல்ல கோச்சாரத் ஜென்ரலா உங்க சனி ஒரு இடத்துல இருக்கும். அது எங்க வேணா இருக்கும். 6ல இருக்கு, 8ல இருக்கு, 2ல இருக்கு, 3ல இருக்கு, எங்க வேணா இருக்கும். சனி வந்து ஒரு இடத்துல இருக்குன்னா, அந்த சனி மேல டிராவல் ஆயிட்டே போகுது இல்லைங்களா? அந்த சனி வந்து உங்க குலதெய்வத்த சொல்லிரும். அது எங்க இருந்தாலும் சரி, அது உங்க 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 சனி பகவான் குலதெய்வத்த சொல்லுவார். ரொம்ப சிம்பிள். நீங்க நெறைய பேர் வந்து 5ஆம் இடத்துல பார்க்கணுங்க, குலதெய்வம்னா அது பார்க்கணும். ஆம். அழகா சனீஸ்வர பகவான் ஒரு பெயரா சொல்றார். ரொம்ப ஈஸியான மெத்தட். சேட்டர்ன் ஒரு குலதெய்வ சிப்ப. சரி அடுத்து. பணம் எப்போ வரும்? அப்படின்னும்போது ஒரு பெரிய பணம் வந்து பார்த்தீங்கன்னா, 30 வருஷத்துக்கு ஒருத்தன் எப்பேர்ப்பட்டவனா இருந்தாலும் ஒரு பெரிய பணத்த குடுத்துரும். எப்படி குடுக்கும்னா, உங்க ஜனநாயக ஜாதக சுக்கிரன் இருக்கு இல்லையா? அந்த சுக்கிரன் மேல சனி வரும்போது, கோச்சார காலத்துல வரும்போது, ஒரு 1 வருஷம், 1 வருஷம் அவனுக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பணத்த குடுத்துரும். 1 இயர்க்கு பெரிய பணம் அவன் கூட இருக்கும். அது வந்து அவன் சம்பாதிக்கிறான், சம்பாதிக்கல அப்படிலாம் கிடையவே கிடையாது. யாராவது பக்கத்து வீட்டுக்காராச்சும் கொண்டாந்து குடுத்துருவாங்க. "இந்த வச்சுக்கங்க, நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னு" சொல்லிட்டு பெரிய பணத்த போட்டு போயிருவான். ஸோ அந்த மாரி விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். உங்களுடைய ஜனகால ஜாதக சுக்கிரன் மேல கோச்சார சனி பயணிக்கிற அந்த காலகட்டத்துல வந்து பெரிய பணம். அதாவது எப்படின்னா, அது 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். ஜாதகத்துல சனி வந்து உங்க சுக்கிரன் மேல வர்றது 30 இயர்ஸ் ஆகும். ஒரு வாட்டி சுத்தி வர்றது. ம். அந்த 30 வருஷத்துல பார்த்தா ஒரு ரிமார்க்கபிள் அமௌண்ட். ஒரு பெரிய அமௌண்ட் வரும். ஸோ இந்த சம்பவத்தை தடுக்க முடியுமா? தடுக்கவே முடியாது. கண்டிப்பாக அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஒரு பெரிய பணத்த குடுத்துரும். இதெல்லாம் வந்து ஜோதிடத்திற்கு ஒரு நிரந்தரமான விதிகள்னு சொல்லுவேன். ஏன்னா, இது வந்து நாடி முறைன்னு சொல்லுவோம். நிரந்தரமான விதிகள்.